ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய டே எப்படி போகுது பார்க்கலாம் வாங்க. மார்னிங் 9 o'clock தாங்க எழுந்து சூப்பராக காஃபி எங்கள் மம்மி போட்டு கொடுத்தாங்க. இவங்களுக்குலாம் எழுந்தோடனே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வெளில சோஃபாவில் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருவேன். ஒரு 10 to 15 minutes அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஏதாச்சும் யோசிச்சுட்டு அந்த காஃபியை பொறுமையாக குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருப்பேன். அப்புறம் சரி பெட்டை எழுந்தோடனே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெட்டு போட்டு இன்றைக்கி மெயினாக வந்து மாடி பெருக்கிற வேலை இருந்தது. ஸோ அதை மார்னிங்கே கொஞ்சம் முடிச்சிடலாம், வெயிலும் அவ்வளோவா இல்லைன்னு சொல்லிட்டு மாடியை க்ளீன் பண்ணிட்டேங்க. சூப்பராக கொஞ்சம் காலையில் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அதனால டப்புன்னு போய் பண்ணிடுறேன். இந்த மாதிரி கடுப்பான வேலை காலைல பண்ணிடணும். சூப்பராக வந்து பெருக்கி முடிச்சாச்சு, க்ளீன் ஆயிடுச்சு நல்லா. என்ன ஆகுதுன்னா, இந்த வாசல் வந்து இவ்வளோ குட்டியாக தான் ஹைட் வச்சுருக்கோம் நாங்கள். அதனால மழை செம்மையாக பெய்யுது, மொத்த தண்ணியும் ஃபுல்லாக குப்பையாகிடுது, மாடியில் இருக்க குப்பை. அதனால தான் இன்றைக்கி ஒரு க்ளீன் பண்ணியாச்சு எப்படியோ. ஸோ அப்படியே ஸ்டெப்ஸோ பெருக்கி விட்டேன்னா ஃபுல் க்ளீன் ஆகிடும். அப்போ இந்த பிரச்சனை இருக்காது. மழை தண்ணியும் இங்கே இருக்குது பாருங்கள், தண்ணி போகிற இடம் தெரியும்னு நினைக்கிறேன், அங்கே போயிடும். அதனால் பிரச்சனை இல்லை. இவ்வளோ குப்பை பாருங்கள், பெருக்கின மாதிரியா இருக்குது. அப்புறம் மார்னிங் சூப்பராக எங்கள் பாட்டி சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தாங்க. அதுவாகவே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் எடுத்துட்டாங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு, அப்புறம் ஆரஞ்சு பீல் பவுடர்னு உங்களுக்கு கிடைக்குங்க, நாட்டு மருந்து கடலை. இது வீட்டில் கூட ரெடி பண்ணலாம். ஆரஞ்சு ஸ்கின்னை வந்து சன்ட்ரை பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி யூஸ் பண்ணலாம், அதுவுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கோ கம்மியாக ஒரு பிஞ்ச் சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு போதும். அப்புறம் ரோஸ் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணி போடுங்க, இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு டேன் நீங்கள் ஆகிட்டிங்கன்னா ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ரிசல்ட் இருக்குங்க. நீங்கள் ரோஸ் வாட்டருக்கு பதிலாக தயிர் கூட கலந்து போட்டால் நல்லாயிருக்கும், இல்லை பச்சை பால் எது வேணால் கலந்து போடலாங்க. கண்டிப்பாக ஃபேஸ் பேக் போடும்போது நெக்குக்கு போட மறக்காதீங்க, இல்லைன்னா டிஃப்ரென்ஷியேட் அப்படியே காட்டி கொடுக்கும். ஸோ 20 minutes போட்டுட்டு ட்ரை ஆனோடனே சூப்பராக அதே ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் என் ஸ்கின் எவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு அப்புறம் என் தம்பி வந்துட்டாங்க. அவங்க சரி அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்லான்னு பார்த்தா நம்ம வீட்டில் அன்றைக்கி சூப்பரான லஞ்சுங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், நேராக தொக்கு. சூப்பராக சாப்பிட்டு ஒரு 4 o'clock மோர் குடிக்கணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரின்னு டப்புன்னு ஜார் எடுத்து ஒரு 1/2 packet தயிர் ஊற்றிட்டு அதில் தேவையான அளவு உப்பு, சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் இந்த பெரிய கிளாஸில் வந்து ஒரு 1/2 glass தண்ணி ஊற்றி சூப்பராக மோர் அடித்து குடித்தாங்க. இதே மற்றவங்களுக்குனா இதில் இஞ்சி போடுறது என்ன, கொத்தமல்லி போடுறது என்ன, பச்சை மிளகாய் போடுறது என்னன்னு சொல்லி எல்லாமே பண்ணி தருவோம். ஆனால் நமக்கு தானே இதுவே போதும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சோம்பேறி தானோ எனக்கு எப்பயுமே வந்துடுங்க. ஆனால் அப்படி இருக்காதீங்க, நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும், மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு எதிரே பார்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு செல்ஃப் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், செல்ஃபில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஸோ சூப்பராக மோர் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருந்ததுங்க, சில பொருட்கள்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது. சரி ஜெனியை போய் பிக் பண்ணிட்டு போகலான்னு கிளம்புனா எனக்கு முன்னாடி இந்த அம்மா வந்து நிற்கிறாங்க. இவங்களும் எங்கே கடைக்கு கூப்பிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சின்ன மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கோங்க, அதனால சரி அவங்கள எங்கள் மம்மிக்கிட்ட விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சமத்தையும் கொஞ்சம் நடந்து வராங்க பாருங்கள். அவங்க கடையில் கூப்பிட்டு போய் கட்டி போட்டால் அழகாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. இதாங்க எங்கள் கடை. நாங்கள் ஃப்ரூட் ஷாப் அப்புறம் வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கடையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரௌனி மேக் கொஞ்சம் ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் வந்து பார்த்துட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. சரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கடையில் இருந்தாங்க. அப்புறம் சரி ஜெனியும் வரேன்னு சொன்னான், டக்குன்னு போயிட்டு இதாங்க எங்கள் வீடு ஸ்ட்ரீட் போயிட்டு அவளை பிக் பண்ண என்னை காட்டாதடி வீடியோவில் சொல்கிறான், அப்போ தானே நம்ம காட்டுவோம். இவ தாங்க ஜெனி. நாங்கள் வந்து எம்சி ரோடுக்கு தாங்க போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 to 15 minutes தான், பக்கத்தில் ரொம்ப ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். இங்கே தான் தூத்துக்குடி ஸ்டோர்ஸுக்கு தாங்க நம்ம போகிறோம். ஏன்னா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மேட்டு, அதுக்கப்புறம் பவுலு, செராமிக் பிளேட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம் வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு போனோங்க. இங்கே எல்லாமே இருக்குங்க, வீட்டுக்கு தேவையான எல்லாமே இருக்கும், ரீசனபிள் ப்ரைஸாகவும் இருக்கும். ஸோ வந்து நான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்.
பிளேட்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பற்றி பேசலான்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிக்கணும், இல்லை உங்களுக்கு இது ஏதாச்சும் செய்யணும்னு ஆசை, இதை பண்ணிக்கணும், அது வந்து கரெக்டுன்னு உங்களுக்கு பட்டுச்சு, அது கரெக்டு தான்னா நீங்கள் கண்டிப்பாக அதை இறங்கி பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேங்க. மற்றவங்க என்ன நினச்சிடுவாங்க, யார்கிட்டையும் எந்த ஒப்பீனியன் கேட்காம நமக்கு தெரியாத விஷயம் கேட்குறது தப்பு இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேமிலி தவிர மற்றவங்க கிட்ட சொல்கிறேன். இவங்க நம்மளை என்ன நினச்சிடுவாங்க, இதை பண்ணால் இப்படி நினச்சிடுவாங்களா, இதை பண்ணால் இப்படி சொல்லிடுவாங்களா, இப்படி பண்ணால் நம்மளை எதுனா பண்ணிடுவாங்களான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறத விட அது கரெக்டுன்னு நமக்கு தோணுச்சுன்னா நான் நம்பி இறங்கி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சொல்கிறவங்க வந்து இப்போ நம்ம பண்ணுற விஷயத்தில் நம்ம சக்ஸஸ் ஆனால் அவங்களே தான் வந்து நம்மக்கிட்ட எனக்கு தெரியும் அப்போவே நீ இதில் நல்லா ஷைன் ஆகுன்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம அதில் ஃபெயிலியர் ஆனால் அவங்களே தான் வந்து நம்மளை நான் தான் சொன்னேனே அப்போ இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ பேசுகிறவங்க 1000 பேசிட்டு தாங்க இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா அவங்க என்ன பேசுகிறாங்க நம்ம காதிலே வாங்கிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விஷயத்தில் நம்மளோட ஃபுல் ஹார்ட் ஒர்க் கொடுத்து அப்புறம் நம்ம அந்த செய்கிற வேலைக்கு இல்லை நம்ம வாங்கணும்னு நினைக்கிறதுக்கு உண்மையாக இருந்து நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸாக தாங்க இருப்போம். அது மேபி டைம் எடுக்குங்க, டக்குன்னு நம்ம கிடச்சிடாது, கொஞ்சம் லேட் ஆகும். பட் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக கொடுத்தோன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும்னு நான் நம்புகிறேங்க. உங்களோட ஒப்பீனியன் இதில் என்னன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நானே வந்து இந்த யூடியூப் ஆரம்பித்து ஒரு 2 வாரத்துக்கு வந்து என் ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். என் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் என் ரிலேட்டிவ்ஸ் யார்கிட்டையுமே நான் சொல்லலைங்க ஒரு 2 வீக்ஸ்க்கு. ஏன்னா வந்து எனக்கு ஒரு என்ன நினச்சிடுவாங்க அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது தான் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தாங்க டிகிரி முடித்தேன். ஸோ வந்து ஏன் வேலைக்கு நல்ல ஜாப் கிடைக்கும், வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவாங்களே, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே. இப்போயுமே சொன்னதுக்கப்புறமும் என்கிட்ட வந்து பாசிட்டிவாக தாங்க பேசினாங்க, சூப்பர் நல்லா பண்ணுற வேறு லெவல்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லியிருப்பாங்க. சில பேர் கலாய்ச்சிருப்பாங்க, என் கூடயே இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீ நல்லா பண்ணுன்னு சொல்கிறவங்க கூட கலாய்ச்சிருப்பாங்க, பின்னாடி அதை வச்சு சிரிச்சிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு நாள் நான் போடுற ஹார்ட் ஒர்க், நான் வந்து உண்மையாக இதில் செய்கிறேன், இதில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் சக்ஸஸ் ஆவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் இருந்தால் அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆவேன் நான் நம்பி நிற்கிறனால அவங்களோட இது எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு நான் நினைப்பேங்க. அப்புறம் 2 வீக்ஸ் கழித்து யோசிச்சுட்டு எதுக்கு இப்போ அவங்க என்ன சொன்னால் நம்ம என்ன ஆகிட போகிறோம், அவங்க மூலிமா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைப் வருது போதும், அது போதும் நமக்கு. அவங்கக்கிட்ட அது நேரடியாக பண்ணுறாங்களா, அதுக்கு அவங்க பின்னாடி சிரிச்சா என்ன எதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்களும் வந்து யார் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் நினச்சி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை டப்புன்னு பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் செஞ்சோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருங்கன்னு நான் சொல்லுவேங்க. உங்கள்கிட்ட பேசினேன், ஷாப்பிங் முடிச்சுட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன், என்னோடய ஷார்ட்ஸில் பாருங்கள். அப்புறம் சரி ஈவினிங் ஆகிடுச்சுங்க, 5 to 5:30. ஸோ பக்கத்துலேயே லேம்ப்ஸ் இருந்துச்சு, போயிட்டு நான் ஒரு தயிர் பூரி சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு ரொம்ப ஒரு 1/4 hour பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் அவளுக்கு வந்து சீஸ் டோஸ்ட் சாண்ட்விச் வந்துடுச்சுங்க. 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கே டீ சூப்பராக இருக்கும். ஸோ டீ வாங்கி குடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி யாராச்சும் இருப்பாங்களான்னு சொல்லுங்கள். எங்கள் பாட்டி தாங்க எங்கள் வீட்டில் 3 வேளை சமைப்பாங்க, அப்புறம் சாமான் தொழுக்குவாங்க, இது 2மே. ஆனால் உங்களுக்கு வந்து சமைக்கிற சாமான் அந்தந்த இடத்துக்கு
இடத்துல எடுத்து வைக்க தெரியாது. அப்புறம் சமையல் செஞ்சுட்டா அதை நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி வைக்க தெரியாதுங்க. எங்கள் பாட்டிக்கு வந்து 3 வேளை சமையல் செஞ்சு அந்த ஷிங்கில் இருக்க சாமாவை தொலக்குனா தாங்க நிம்மதி. எனக்கு அந்த சமையல் செஞ்சோடனே ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த சாமாவை எடுத்தாங்கங்க வச்சு பெருக்கி தொடச்சாதாங்க எனக்கு நிம்மதி. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான vlogs அண்ட் ஷார்ட்ஸை பார்க்க என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறக்காதீங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.